மாங்குயில பூங்குயில தேடி ஒரு மானு, இந்த மாலையிட போகும் இந்த நாலு எந்த நாலு. ஓ முத்து முத்து கண்ணால இது முத்தாரம்மா முன்னால. என்ன பாட்டுடா, லைன் லைன் அம்புட்டு லைன். இந்த பாட்டெல்லாம் கேட்டாதான் நம்மளால இருக்க முடியுது. ஏதோ பொழுதுபோக்க இந்த பாட்டு தான். அந்த மெமரி கார்டு போடுற மாதிரி ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும் அதை வச்சாதான் இனிமேல் வந்து நம்மளால் வேலை செய்ய முடியும். இவனுக்கு வேற மீனை வேற கொண்டு போட்டு வச்சுருக்கானுவ. அதுவும் தண்ணியில் மிதக்கிட்டு கிடக்குது. இது என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் தெரியல. தண்ணியும் பாய்ச்ச முடியல, ஒன்றும் பாய்ச்ச முடியல. வீட்டு போனால் அதை வேற கத்தும். அதுக்கு தான் பார்க்குறேன். சரி கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு தான் போகுமா. உக்காந்துருந்தோம்னா கஞ்சி ஊற்ற மாட்டாங்களே. இன்னும் என் பொண்டாட்டி வேற என்ன பண்ணி வச்சிருக்காளோ அங்கே தெரியல. வீட்டுக்கு போனால் அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது சரியில்லை, இது சரியில்லை. சி, ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கெட்டு போச்சு. வேற ஒன்றும் கிடையாது. சரி பார்ப்போம், ஏதோ கட்ட முடிஞ்சா கட்டுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புவோம். அப்படிதான். ದೀಂತ 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 ದಿನನ ದಿನ ದಿನದ ದಿನನ ದೀಂತ 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 ದಿನನ ದಿನನ. ஐயா வணக்கமுங்க. இந்த மாதிரி தப்பு வந்து தெரியாம நடந்து போச்சு. அதுல வந்து கொல்லணும்னு நான் மருந்து ஊத்தலங்க ஐயா. வயலுக்கு கலந்து விட்டா அது வாக்கியா வழியா அந்த மாதிரி குட்டைக்கு போயிருக்கும் பொழுது அதுக்கான என்ன தண்டனையோ அதை நான் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்குங்க ஐயா. நீங்க தான் வந்து அப்புறம் பெரிய மனசு பண்ணி சொல்லணும். ராசமுத்து, அதெல்லாம் இங்க வந்து நீ பேசக்கூடாது. பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கிறோம், அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். ஒரு பொது குட்டையில இந்த மாதிரி வந்து குத்தகைக்கு விடுற குட்டையில இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறியே, இது நியாயமா இது? சொல்லு பார்ப்போம். எல்லாம் நாங்க பார்த்து ஒரு முடிவு பண்றோம். அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நீ ஏத்துக்கணும். சொல்லிவிட்டேன். என்ன குத்தவையோ அதை வந்து நீ இந்த தடவை கொடுக்கணும். அதை வச்சுதான் கோயில் விசேஷம் இன்னைக்கு பண்றதா இருக்குது இந்த வருஷம். சொல்லிவிட்டேன். அம்பிட்டு தான். அப்புறம் பெரியவங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு சொல்லுங்க. அவங்க கட்டுப்பட்டுட்டோம். அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். காய கீழே போடுமா, நீ கீழே போடு காய. 1 கிலோ 10 ரூபாய்க்கு கூட வாங்கலன்னா அப்புறம் என்ன, என்னமோ ஐவி போச்சுங்கிற, என்னமோ கெட்டு போச்சுங்கிற. என்ன கெட்டு போன காயை தான் நாங்கள் அங்கே விற்கிறோமா? ஒரு எடை போட்டு வையின்னு சொல்லிட்டு போனது இன்னும் ஆளை காணும். எல்லாம் நம்ம விதி. மனசுக்குள்ளே நினச்சி குங்குரிக்க வேண்டியது தான். இந்த அம்மா வரும் வரும்னு காத்திருந்து காலம்தான் போகுது. காயெல்லாம் எடுத்து உள்ளார வச்சுட்டு நம்ம கடையை கட்ட வேண்டியது தான். கடையை கட்டிவிட்டு நடையை கட்டணும். வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஊரில் நம்ம காய் கடன் போட்டாலும் போட்டோம், பொறாம பிடிச்சவளுவோ அதையும் இதையும் சொல்லி ஒரு காய் வாங்க விட மாட்டேங்கிறாளுவ. எல்லாம் இன்னைக்கு லாபமே போச்சு. தோட்டத்தில் விளையிற காயை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தான் விற்கிறோம். அதுலேயும் 100 குறை, 102 குறை. அது சரியில்லை, இது சரியில்லை. இவ்வளோ கடையில் போய் வாங்க விடணும். அவளுக்கெல்லாம் அதுதான் சரிப்பட்டு வரும். நாளையிலேருந்து நாம அதுக்கு வரோம். களை வெட்ட போனால் கூட நிம்மதியாக கஞ்சி குடிக்கலாம். சி, அழுத்து போகுது. இந்த வீட்டில் ஒரே ஆளாக நாமளாவே தான் எல்லா வேலையும் செய்யணும். ஈத்து போட்டுக்கிட்டு செய்யணும். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நான் நடக்கணும் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு. ஒரு ஆள் எனக்கு வந்து உதவி பண்ண யாருமே இங்கே கிடையாது. அந்த பொம்பளை தண்ணி எடுக்க போனால் அம்மா பேச்சு பேசுது. அந்த கேள்வி இருக்கா பாரு, ஐயோ சாமி, வயசுல மூத்ததுன்னு தான் பேரு. ஆனால் அவன் அப்படியாப்பட்ட ஒரு பேச்சு பேசுது. ஒரு குடம் தண்ணி நம்மளால எடுக்க முடியல. வந்தோம்னா முன்ன வச்சுக்கிது போய் போய் அந்த பானையை. இந்த ஒரு பானை பிடிக்கிறதுக்கு இம்மா நேரம் ஆகி போச்சு. இதுக்கு மேலே நம்ம சோத்தைக்கு தாக்கிவிட்டு நம்ம எப்போ வேலைக்கு வந்து போகிறது? இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி பொழப்பு நடத்துறது? இன்னொரு பானை எங்கே இன்னைக்கு பிடிக்கிறது? நாளைக்கு பிடிச்சிக்க வேண்டியதான். இருக்கிற தண்ணியை வச்சு சோத்தைக்கு தாக்கிவிட்டு ஏதோ சாமானையும் நம்ம விளக்குவோம். அப்புறம் யானை பணத்தை விலைக்கு போட்டு படுப்போம். நாளைக்கு பேசிக்குவேன் எதாக இருந்தாலும். நீனா என்ன அங்கே உக்காந்துருக்குற? வீட்டுக்கு போகலையா? இந்த நேரத்துக்கு அடுப்பு பற்ற வச்சு முட்டை போட்டுட்டு இருக்கிறியாட்டுக்கு. முட்டை தோசையா? போட்டு கூட அவன் சாப்பிட்டுட்டோம். காலையிலேருந்து புள்ள சாப்பிட்டானோ இல்லையோ தெரியல. ஏதோ உடம்பு அசதியில் படுத்துருக்குறான். நாட்டுக்கோழி முட்டை தான் உடம்புக்கு நல்லது தான். போட்டு நீயும் ஒன்று தின்னு, அவனுக்கும் ஒன்று கொடு. எனக்கெலாம் எதுவும் வேணாம் சாமி. வயசான காலத்தில் எனக்கெலாம் தின்னா எதுவும் உடம்புக்கு சேர மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவேன்? ஏதோ வயசான காலத்தில் நான் அப்படியே காலத்தை ஓட்டி போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து நல்லா சத்தாக இருக்கணும். உடம்புலாம் புள்ளிவுளுக்கெலாம் நல்லா சாப்பிடுங்கம்மா. நல்லா வயசு புள்ளிவு நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்கணும். சரியா? எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கொடு. அவன் சும்மா நம்ம போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறான். விடு, அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா ஆகாத. பக்கத்தில் அசிங்கமாக போடும். நாளைக்கு பக்கத்தில் பேசுகிற மாதிரி கூடாது. இதெல்லாம் அங்கே வந்து உன் அம்மா வீட்டுக்கோ அங்கங்கன்னு எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் பொண்ணாக பிறந்துட்டா நம்ம வந்து பொறுத்து போகணும். சொல்லிவிட்டேன்.
எப்படி தூங்குறான் பாரு. கொரட்டை சவுண்டு ஊரையே எழுப்ப மாட்டுக்கு. ஒரு மரம் இருந்துடக்கூடாது, ஒரு நிழல் இருந்துடக்கூடாது, இருந்த இடத்துல படுத்துக்கிறது. ஏய் வீரமணி, வீரமணி, எந்திரா எந்திரா. என்னடா 24 மணி நேரமும் தூங்கிக்கிட்டே உக்காந்துருக்க? எந்திரா, காட்டுக்கரைக்கு போவான். அவன் குட்டையில மீனை செத்துப்பிச்சான்டா. ஏந்திரா, அதெல்லாம் பஞ்சாயத்து வச்சு பெரிய பெரிய பிரச்சனை ஆக்கிவிட்டானுவ. ஏந்திரி மச்சான், போய் என்னான்னு பார்த்துட்டு வருவான். ஏய் மச்சான், கம்முன்னு போடா, சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காதடா. நான்லாம் எவனோ ஏதோ பண்ணி போறேன்டா. நைட்டு ஃபுல்லாக தூக்கலடா, தண்ணி கட்டிட்டு இப்போதான்டா வந்து படுத்தேன். உடம்புலாம் அசதியாக இருக்கு மச்சான். நீ போய் பார்த்துருவான் மச்சான். என்னெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காத மச்சான். சும்மா வந்து வீட்லயே தொல்லை தாங்க முடியாமல் இப்போதான் வந்து நிம்மதியாக படுக்கிறேன். கஞ்சி கூட குடிக்கல காலையிலேருந்து. டார்ச்சல் பண்ணாமல் கம்முன்னு போயிடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உலகமே இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு, புரியுதா? ஏந்திரிச்சு வா. நீ படுத்துருக்கிறது மட்டும் இப்போ உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுது. இங்கெல்லாம் நடக்கிறதே வேற. ஒழுங்கா ஏஞ்சி வா, அவ்வளோதான். லோனு கட்டுறதுக்கு நேற்று 1000 ரூபா பணம் கொடுத்தனே, கட்டிவிட்டியா? அதெல்லாம் கரெக்டாக கட்டி புடுறி. நாளைக்கு வீட்டு பக்கம் வந்து சத்தம் போட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். கூட வேற இப்போல்லாம் வர வர ஒழுங்காக விற்க மாட்டேங்குது கண்மணி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உனக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லேன். கடனை வேற வாங்கி வச்சுக்கிட்டோம். அந்த காட்டை ஓட்டுறதுக்கு கூட கையில் 10 ரூபா காசு இல்லை. எனக்கு ஒரே குழப்பமாக வருது. அதுக்கு தாங்க என் தம்பி மாணிக்கத்துக்கிட்ட ஒரு 10,000 ரூபா கடனா லோன் போட்டு வாங்கி கொடுறான்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்தா சொல்றான்னா. இந்த லோனை வாங்கவும் அடைக்கவும் இதுக்கே தான் சரியா இருக்கு. 10 ரூபா மிச்சப்படுத்தி வைப்புன்னு வைக்க முடியல. உன் தம்பிக்காரன் வேற என்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரியல. போ. ஏய் மாலா, இந்தாடி. நேத்து வந்து 2 பானை தூக்கியாந்த, இன்னைக்கு 2 பானை தூக்கியாந்திருக்க. என்ன இருக்கிறவங்கள பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா? நான்லாம் ஒரு பானை தானே தூக்கியாரா இந்த வயசான காலத்துல. ஏன் இந்த சரி பிடிச்சிட்டு போனான்னு விட்டா என்ன உனக்கு? 2 பானையும் பிடிச்சிக்கிட்டு தான் விடுவாங்கிற. அதை இறக்கவும் முடியுதா? நம்மளால ஒன்று முடியுதா? சரி போனா போதுன்னு விட்டா என்ன? இதுக்கு மேலெல்லாம் நான் பிடிச்ச வாட்டிக்கு தான் நீ பிடிக்கணும் சொல்லிவிட்டேன். என்னால நிற்க முடியாது சொல்லிவிட்டேன். ஆமாம், அப்படியே இம்மானெல்லாம் எனக்கு விட்டுவிட்ட நீ 2 பானையை பிடிக்கிறதுக்கு. ஒரு பானையை பிடிச்சிட்டு ஒரு பானையை இங்கே வச்சுட்டு தான் போகிறேன். அப்போ இன்னும் இம்மா பேச்சு. நான் 2 பானை வச்சிருந்தாலும் 2 சின்ன சின்னதாக வச்சிருக்கேன். நீ என்ன அப்படியே வச்சிருக்க? ஒரு பானை வச்சிருந்தாலும் 3 பானை தண்ணி பிடிக்க மாட்டேங்குது அந்த ஒரு பானை. ஒன்னாலேயே இறக்க முடியல, என்னால தான் இறக்க முடியல. என்னால தான் அந்த வயசான மாதிரி நான் தான் இருக்கேன். நீ நல்லா தெம்பா தான் இருக்க. என்ன பேச்சு பேசுறா பாரு. சி, வாங்கிட்டலாம் வாய் கொடுத்தா மீள வா முடியும். நீயே எடுத்துக்கு. இந்த கிணத்து தண்ணி போறாங்க கூட இறச்சிக்கு. ஏன் யாருக்குங்க என்ன? எப்படி பேசுற அளவு பாரு. இப்படியே தான் இந்த ஊருக்குள்ள பேசிக்கிட்டு திரியிற அழுவ. ஒரு வயசானவங்களாச்சே ஒரு மரியாதை கொடுத்து பேசுவோம். ஆஹா, இந்த காலத்துலாம் என்னத்த நம்ம சொல்றது? எடுத்துக்கிடி அம்மா, எடுத்துக்கு. நான் இருந்து பொறுமையாக பிடிச்சிட்டு போறேன். நீ எடுத்துக்கிட்டு கிளம்பு. என்ன அப்ப பண்ணு போறேன் நான். போய் போ. கிணத்து தண்ணி பூராத்தையும் நான் என்ன பண்றேன்?